என் லட்சியத்தை வந்து விஜய் சார் வந்து நிஜமாக்கிட்டார். என் கணவர் நிஜமாக்கினார். ஷாஜகான் திரைப்படத்தை வந்து தெலுங்குல வாய்ப்பு கிடைச்சும் தமிழில் எனக்கு யாருமே அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை கொடுக்கவே இல்லை. நானும் ஒரு தமிழ் டைரக்டர் தான் வேலை செஞ்சேன். ஆனால் அவர் பண்ண படம் என்னன்னா தெலுங்கில் போய் டைரக்ஷன் பண்ணேன். ஊரில் இருந்து இங்கே வந்துட்டேன். நான் என்ன வேலை செய்யணும்னு யாருக்குமே தெரியாது. அதான் சினிமாவுக்கு போயிருக்கான், எங்கே போயிருக்கிறாரோ என்ன பண்ணுறாருட்டு ஒரே இது. பட் நம்ம ப்ரூஃப் பண்ணுமே, ஏதோ ஒன்று லட்சத்துக்கு அவர் கனவோடு வந்திருக்குமே. படம்னு ஒன்று பண்ணால் விஜய் சாரை வச்சு தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓகேன்னா யார் ஹீரோன்னு கேட்குறாரு. விஜய் கஷ்டம் யார் இல்லை சார், வேறு யாருக்காவது சொல்லி ஐயோ விக்ரம் நல்லா வந்துட்டு இருக்காங்க போய் கதை சொல்லிடணும். விக்ரம் பிடிக்காமன்றதெல்லாம் கிடையாது. என்னுடைய லட்சம் அவர் வச்சு படம் பண்ணணும், அவ்வளோதான். நீங்கள் ஷாஜகான் கதையை எடுத்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் பண்ணி வச்சிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஊரில் நீங்கள் எல்லாரும் காதலையும் சேர்த்து வச்சிங்க, உங்கள் காதல் இருந்தாச்சு. அப்போ நான் வந்து வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் பண்ண தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்றைக்கி என் கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னா, அதாவது இவர் எடுத்த ஒரு படம் வந்து என்னுடைய ஒன் ஆஃப் த மேஜர் பார்ட் ஆஃப் சைல்டுஹுட்டாக இருந்திருக்கு அப்படின்னா வந்து அது பொய் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இவருடைய படத்துடைய பாடல்களாக இருக்கட்டும், இல்லை இந்த படத்தில் வர சீக்வன்ஸாக இருக்கட்டும், பெரிதளவில் எனக்குள்ள ஒரு தாக்கத்தையும் கிரியேட் பண்ணியிருக்கு. என் கூட இன்றைக்கி ஷாஜகான் படத்துடைய இயக்குனர் ரவி அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல எனக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ஆல்ரெடி இன்ட்ரோலேயே சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்த ஷாஜகான் திரைப்படம் என்னுடைய சைல்டுஹுட்டில் ஒரு மேஜர் பார்ட்டாக இருந்திருக்கு. அந்த படத்துடைய பாடல்களாக இருக்கட்டும், அந்த படத்துடைய சீக்வன்சஸாக இருக்கட்டும். உங்களுக்கு அந்த படம் வாழ்க்கையில் தந்த ஒரு விஷயம் என்னவாக இருந்தது? என்னுடைய சின்ன வயசு கனவு, என் வாழ்க்கையில் என்னுடைய கனவு, என் லட்சியத்தை வந்து விஜய் சார் வந்து நிஜமாக்கிட்டார். என் கணவர் நிஜமாக்கினார். அது வந்து வெளியே சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். கண்டிப்பாக. ஆனால் உங்களுக்கு பல முறை வந்து இந்த படத்தை ஷாஜகான் திரைப்படத்தை வந்து தெலுங்குல வாய்ப்பு கிடைச்சும், முதல்ல தெலுங்குல இயக்க வாய்ப்பு கிடைச்சும், இல்லை நான் ஸ்டப்பானா தமிழில் தான் ஃபஸ்ட் படம் பண்ணுவேன்னு நின்னதுக்கான காரணம் என்னவாக இருந்தது? தமிழில் எனக்கு யாருமே அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை கொடுக்கவே இல்லை, கிடைக்கவே இல்லை எனக்கு. ஓகே, கிடைக்கவே இல்லை. நானும் ஒரு தமிழ் டைரக்டர் தான் வேலை செஞ்சேன். ஆனால் அவர் பண்ண படம் என்னன்னா தெலுங்கில் போய் டைரக்ஷன் பண்ணார். ஓகே. அப்போது நான் தெலுங்கில் தான் போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சேன் முதல்ல. எனக்கு தெலுங்கு எழுத படிக்க தெரியாது, வேறு எந்த லாங்குவேஜும் தெரியாது. நமக்கு தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், படிச்சிருக்கேன். நான் ஒர்க் பண்ண படங்கள் எல்லாமே தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா. அசிஸ்டன்ட் டைரக்டராக தமிழில் கடைசி வரைக்கும் எனக்கு வேலை கிடைக்கவே இல்லை. நான் விஜய் சாருடைய அது என்ன படம் நாளைய தீர்ப்பு ரிலீஸ் ஆகும்போது நான் சென்னைக்கு வரேன். இங்கே ஃபஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து ஜாயின் பண்ணுறேன். ஊரில் இருந்து இங்கே வந்துட்டேன். நான் என்ன வேலை செய்யணும்னு யாருக்குமே தெரியாது. அதான் சினிமாவுக்கு போயிருக்கான், எங்கே போயிருக்கிறாரோ என்ன பண்ணுறாருட்டு ஒரே இது. நானும் போகவே மாட்டேன். பட் பெரிய ஃபேமிலி எங்களுக்கு, விவசாயம், அண்ணன் தம்பி எல்லாம் பெரிய ஒரு இது. ஸோ வந்துட்டோம். என்னடா இது, எங்கள் எப்பாவது நான் ஊருக்கு போனால் என்ன கிண்டல் பண்ணுவாங்க பார்த்து, எங்கே வேலை செய்யணும் என்ன பண்ணணும், சும்மா அசிஸ்டன்ட் டைரக்டர்ன்றான். ஏன்னா இப்போல்லாம் வந்து யூடியூப் எல்லாமே எந்த லாங்குவேஜில் படம் பண்ணாலும் இமீடியட்டாக நீங்கள் பார்த்துடலாம். அப்போ எதுவுமே தெரியாது. அப்போ நினச்சேன் நான் வந்து படம்னு ஒன்று பண்ணால், டைரக்ஷன் ஒன்று பண்ணால் தமிழில் தான் பண்ணணும்னு முடிவு எடுத்தேன். அப்போ நான் வளர ஒரு 7 இயர்ஸ் ஆச்சு சினிமாவுக்கு. அந்த 7 இயர்ஸில் விஜய் சார் மிகப்பெரிய டாப்பில் இருக்கார். ஆமாம், நான் வரும்போது அப்போ தான் அவர் ஃபஸ்ட் படம் யாருன்னே நமக்கு தெரியாது. அப்போ அவரும் நான் டைரக்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு இது வரும்போது அவர் வந்து டாப்பில் இருக்கார். இவ்வளோ நாளாக நம்மளை ஊரில் எவ்வளவுமே மதிக்கலை, இல்லை நம்ம என்ன பண்ணுறோன்ட்டு தெரியாது. எங்கள் வீட்டில் இருக்கிற யாரும் என்ன வந்து பார்க்க மாட்டாங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, ரூமில் வருவாங்க, பார்ப்பாங்க, போவாங்க, அவ்வளோதான். ஆமாம். பட் நம்ம ப்ரூஃப் பண்ணுமே, ஏதோ ஒன்று லட்சத்துக்கு அவர் கனவோடு வந்திருக்குமே. ப்ரூஃப் ஒன்று எல்லாம் ஒரு மாதிரி இப்போ படம்னு ஒன்று பண்ணால் நான் தமிழில் தான் பண்ணணும்னு சொல்லி முடிவாக இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் விஜய் சாரை வச்சு தான் பண்ணணும்னு சொல்லிட்டு தீவிரமாக இருந்து அந்த ஒரே காரணத்தை தான் நான் வந்து தெலுங்கில் போய் கதை சொல்லி ஓகே தெலுங்குன்னா சௌத்ரி சாருக்கு ஹைதராபாத்ல தான் சொல்லி ஓகே பண்ணேன். ஆமாம். இருந்தாலும் அவர் நீ அங்கே பண்ணி ஆடுன்னு சொன்னார். அவர் நோ சார், நான் தமிழில் தான் பண்ணுவேன், அதுவும் விஜய் சார் வச்சு தான் பண்ணணுன்ட்டு. அதுக்காக தான் நான் வந்து தெலுங்கில் பண்ண வேண்டாம், நான் தமிழில் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு சரி வாயா சென்னைக்குன்னு சொல்லிட்டாரு. மறுநாளே சென்னைக்கு கிளம்பி வந்துட்டேன். இங்கே வந்த உடனே நம்ம எங்கள் டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் இங்கே தானே எல்லாமே நம்ம வச்சு திரும்பவும் போய் மீட் பண்ணேன். சரி ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளே ஒரு வாட்டி என்னையும் சொல்லி ஓகே பண்ணேன். டிசம்பர் 11th போனேன். டிசம்பர் 18th ஓகே பண்ணேன். ஓகே. அப்புறம் இம்மீடியட்டாக வந்தோம். நான் பேசினேன். அப்புறம் வந்து
சேது படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு அப்போ. ஓகே. சார் கூட்டிட்டு போகிறார் என்ன, வாப்பா படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே எக்மோரில் அந்த இந்த தேட்டர்ஸுக்கு பார்த்தல அதுக்கு தான் போனோம் நாங்கள் 2 ஓகே. பேரும். சார் கூப்பிட்டு படம் பார்த்துட்டோம். அப்புறம் அதுக்கப்புறம் இம்மீடியட்டாக ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளே இன்னொரு வாட்டி சொன்னேன். ஓகே ஆச்சு. ஓகேன்னா யார் ஹீரோன்னு கேட்குறாரு. விஜய் கஷ்டம் யார் இல்லை சார் எப்போ வேறு யாருக்காவது சொல்லி ஐயோ விக்ரம் நல்லா வந்துட்டுருக்கான் பாரு இப்போ கதை சொல்லியாங்க. ஸோ இவருக்கு வந்து கோவம் வரக்கூடாது. ஆனால் விக்ரம் பிடிக்காமன்றதெல்லாம் கிடையாது. என்னுடைய லட்சியம் அவர் வச்சு படம் பண்ணணும், அவ்வளோதான். அவர் எனக்கு கிடைப்பாரா கிடைக்காதவங்க எனக்கு தெரியாது, கிடைப்பாருன்னு ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். சரி போயா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் போய் கதை சொல்லியாண்டார். அங்கே போனால் அங்கே ஒரு பெரிய பட்டாளமே. அவர் அந்த படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. சேது பெரிய ஹிட்டு. கதை சொன்னேன். கதை சொல்லி முடித்த உடனே அவர் ரொம்ப நேரம் கழிச்சு கதை கேட்டார். கதை கேட்டு முடித்த உடனே சரி ஓகே சார் எனக்கு ஒரு 3 days டைம் கொடுங்க, நான் சாருக்கு சொல்கிறேன், நீங்கள் போய் சார்கிட்ட சொல்லுங்கள், சௌத்ரி சார்கிட்ட அப்படின்னு சொன்னேன். நான் நேராக சௌத்ரி சார்கிட்ட சொன்னேன். நான் கரெக்டாக 2 o'clock 4 o'clock ஆஃபீஸில் தான் இருந்தார். அங்கே போய் வந்தால் என்னப்பா சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்டார். அவர் கதை பிடிச்சிது, ஆனால் ஒரு 3 days டைம் கேட்குறார் சார், டேட்டு எப்போ சொல்கிறேன்னு சொன்னார். அப்படியா சொல்லி மறுநாள் தான் சாரை மீட் பண்ணுறேன். அப்படியா 3 days டைம் சொல்கிறேன் கேட்டாரா. சரி நீ யார் கேட்டேன் அப்படின்ட்டார். விஜய் சார். மொபைல் கிடையாது, லேண்ட்லைன். சரி ஒரு நல்ல கதை வருது, நீங்கள் கேளுங்களேன் பையன், புது பையன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எஸ்.ஏ. சந்திரசேகர் ஃபோன் பண்ணி. ஓகே சாருக்கு அவருக்கு டைரக்டருக்கு. அவ்வளோதான். அப்படியே பாப்பா கதை சொல்லுப்பா. சாலிகிராம் அவர் ஆஃபீஸ் அங்கே இருந்துச்சு அப்போ. ஓகே. வீட்டுக்கு முன்னாடி ஆஃபீஸ். ஆமாம் ஞாபகம் இருக்குது. இப்போ அங்கே மேக்கப் மேன் அங்கெல்லாம் இருக்கேன். அங்கே போயிட்டு அவர் கதை சொன்னேன். பிடிச்சிச்சு சொன்னேன். என்னப்பா ஓகே சார் சொன்னேன். அப்புறம் கரெக்டாக அவர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டார். யார் சேசி சார் ஆஃபீஸ்க்கு வந்துட்டார். நல்ல கதை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 days கழித்து ஒரு 1 week கழித்து ஐ மீன் பொங்கலுக்கு அப்புறம், அதாவது இது எல்லாமே 1 monthக்குள்ளே நடக்குது. ஓகே. பொங்கல் கழித்து விஜய் சாருக்கு அவர் வீட்டில் போய் கதை சொன்னேன் சாலிகிராமத்தில். ஓகே அவ்வளோதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் இப்போது விஜய் அவர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் அவர்களுக்கு விதவிதமான ஸ்டண்ட்டு கொடுத்த படம் இந்த படமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நிறையா படங்கள் அவர் ஸ்டண்ட் ஆரம்பித்தார். இதுக்கப்புறம் தான் பகவதி எல்லாமே ஆக்ஷன் ஜேனருக்குள்ளே போனார். ஆக்ஷன் ஜேனர் ஸ்டார்ட் பண்ணி விட படம் ஷாஜகான்னு சொல்லலாமா? அதாவது ஆக்ஷன் படம் கிடையாது ஆக்சுவலாக, இல்லைங்களா? லவ் ஸ்டோரி, பியூர் லவ் ஸ்டோரி. இல்லை புரியுது. பட் ஆக்ஷன் பண்ணுறதுக்கான ஸ்கோப் அதில் கிடைச்சிது. ஆமாம். ஒரு பொண்ணை தூக்கிட்டு போகணுன்னா சாதாரண விஷயமா? அதுவும் அவ்வளோ பேர் ஒருத்தனோட ஒரு பொண்ணை தூக்கிட்டு போனோம்னா சாதாரண விஷயங்களா? அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்க்ரீன் பிளே செட் பண்ணி வச்சேன். இவன் பின்னாடி அடியாளுங்க, இவனுக்கு அடியாள் இருக்கும், வக்கீல் இருப்பான், அவன் இருப்பான். ஸோ அந்த ஸ்கோப் கிடைச்சதெல்லாம் என்ன பண்ணேன்னா அதை யூஸ் பண்ணிட்டேன். ஃபைட்டு இப்போ விஜய் சாரை வந்து ஆல்ரெடி ஃபைட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்னதாக இருக்கும், ஃபைட்டு பெருசாக இருக்காது. அந்த கரெக்டாக எனக்கு அது கிடைச்சதுனால அதை கொஞ்சம் விஜய் சார் வந்து அப்போ மார்க்கெட்டில் பெரிய லெவலுக்கு வந்து இது 32வது படம் நினைக்கிறேன் விஜய் சார் ரிலீஸ் ஆகாமல். அது 32nd மூவி இது விஜய் சாருக்கு. அதால் அதை நம்ம டிசைன் பண்ணோம். ஏன்னா மார்க்கெட்டில் பார்த்தா இவர் பெரிய ரேஞ்சில் போயிட்டார், ஃபேன்ஸ் ஃபாலோயிங் பயங்கரமாகிடுச்சு. ஆமாம் சொன்னோடனே இம்மீடியட்டாக அந்த சேஸை வந்து சாதாரண ஃபைட்டை தான் வச்சுருந்தேன். ஓடுற மாதிரி தான். ஏன் ஓடுறது, பைக் வைப்போம் தோணுச்சு. விஜய் சார் என்னும்போது பைக் வைக்கலாம்னு தோணுச்சு. பைக்கு கேங் இருக்குது. ஸோ அவன் ஆப்போசிட் வந்து பொண்ணுக்கு சொந்தக்காரன் வேறு. அது வச்சு அவன் எப்படி எவ்வளோ முயற்சி எடுப்பான், அதை அப்படி வச்சு அப்படி டிசைன் பண்ணது. ஆனால் இதில் இன்னொரு மெயினான பார்ட் ஷாஜகானில் வந்து விவேக் அவர்களும் கோவை சரலா அவங்களும் ப்ளே பண்ணியிருந்த பார்ட். படத்தோட ட்ராக் தனியாக இருந்தாலும் எந்த இடத்துலையுமே இந்த காமெடி ட்ராக் படத்துக்கு தொய்வாகவே இருக்காது. அதோடைய ஒரு ஜேர்னல்லையே ட்ராவல் ஆகும். ஸோ அதோட ஐடியா பற்றி அந்த படம் அந்த காமெடி வந்து அப்போ விவேக் சார் ரொம்ப பீக்கில் இருந்தார். ஆக்சுவலாக கதை பண்ணும்போது எனக்கு கிடையாது, ஓகே கிடையாது பண்ணார். அப்புறம் என்ன பண்ணலாம் ஆடுன்னு யோசித்தோம். சரி இதுலேயே ஏதாவது வித்தியாசம் பண்ணி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் இன்சிடென்ட் நடந்துச்சு. ஓகே. அது எங்கன்னாலும் கேட்காதீங்க, ஒரு இடத்துல ரியல் இன்சிடென்ட் நடந்துச்சு. அதை வேறு மாதிரி கொஞ்சம் டெவலப் பண்ணி உல்ட்டா பண்ணி அவர் டைலாக்ஸ்க்காக ஒரு ரைட்டர் வச்சுருந்தேன் பிரசன்னகுமார்கிட்ட. ரொம்ப நல்ல தங்கமான மனிதர் அவர். அவர்கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அப்படியே ரெடி பண்ணி அது பயங்கரமாகிடுச்சு. அப்படி பண்ணதான் கடைசியில் கவுன்சிலர் வரைக்கும் அவங்க ஆயிடுவாங்க. அதெல்லாம் ஒரு இப்போ ஸ்கோவைஸ் இல்லை மேம் அந்த ஒரு ரோலில் ஃபிட் ஆனதுன்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ வரைக்கும் அவங்க அந்த ஸ்னேகிதான் அதை வந்து போட்டு விடுவாங்க. அது ஐடியா அவங்களே தான் போட்டாங்க, அவங்களா போட்ட ஒரு விஷயம்.
லவ் பண்ணுறாருல அவர், இவங்களும் லவ் இல்லை. ஓகே. அது அவங்க தாட், அது என் தாட்டு கிடையாது. அந்த சுச்சுவேஷன் வரும்போது, சார் நான் இதை போட்டுக்கிறேன் சார் ஆனால் சொல்லிச்சு, மேடம் இது நல்லா பெரிய சூப்பர் ஹிட் சாங் சார், எனக்கு பிடிச்ச டைரக்டர் அப்படின்னு இல்லை. இல்லை சார் நீங்கள் அதை பற்றி இது பேரடி இதுதானே, ஏதாவது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், சரி பண்ணுங்க மேடம். அவங்க ஐடியா அது. அந்த கதை சொல்லி ட்ராக் சொல்லி அந்த கேரக்டர் சொல்லி முடித்த உடனே அப்படிங்களா ட்ரெஸ்ஸுக்கு சார் நான் எல்லாம் ரெடி பண்ணி வரேன் சார். செட்டில் வந்து இறங்கினா எல்லாருக்கும் அந்த மாதிரி தெரியவே இல்லை, அப்படியே பச்சை காசே வந்து இறங்கினாங்க நம்ம. ஓகே. ஆனால் அவங்க வந்தெல்லாம் ரெடி ஆகல, அவங்க வரும்போதே ரெடியாக தான் வந்தாங்க. அது ரோல் ஆக்சுவலி நீங்கள் ஒரு டிசைனாக யோசிச்சிருப்பீங்களே, அவங்க வந்து இறங்கினோடனே உங்களோட ஐடியா என்னவா இருந்தது? நம்ம நினச்ச மாதிரி அவங்க இப்போ நீங்கள் ஆக்சுவலாக அவங்க ரொம்ப கலர் இல்லை, ஆமாம், வெயிட் இல்லை, அவங்க அந்த பல்லெல்லாம் இது பண்ணிக்கிட்டு ஒரிஜினலாக அப்படியே வந்து இறங்குனாங்க. எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. ஸோ கமர்ஷியலாகவும் எல்லா விதத்திலும் கரெக்டாக இருக்கட்டும். இந்த சாப்ளின் பால் அவர் வரவரும் அதில் டேரக்டராக தான் வருவார். அதனால தான் கேட்குறேன், இது எங்கிருந்தோ இன்ஸ்பயர் பண்ணப்பட்டு எழுதுகிற மாதிரி தெரியுது. உண்மை கதையின் தழுவலாம் இது. யார் சொன்னது? இல்லை நான் உங்களை கேட்குறேன். உண்மை கதை தான். எங்கோ ஒரு இடத்துல எங்கோ நடந்தது கேள்விப்படுவோம் இல்லைங்களா, அதை அப்படி வேறு மாதிரி. நம்ம சின்ன வயசில் விளையாடும்போது பண்ணும்போது, நான் கிரிக்கெட் பிளேயரு, கிரிக்கெட் விளையாடுவோம், ஊர்லெல்லாம் அங்கே போவோம் இங்கே போவோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க யாருக்கும். இப்போது அதுதான் எனக்கு எப்போ நான் பார்த்ததை, அதாவது எப்போ என்னோட த ஏஜ் ஆஃப் 19, 20, 20 வயசில் நான் பார்த்தது பதிஞ்சு போயிருந்திருக்கு. அது இப்போ நீங்கள் ஷாஜஹான் கதையை எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் பண்ணி வச்சுருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஊரில். இதே மாதிரி தான் திருவொற்றூரில் 2 கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் நான், எங்கள் ஊர்லேருந்து தூக்கிட்டு வந்து வேலை வச்சு தூக்கிட்டு வந்து. நான் பெரிய தாதாவோ ரவுடியோ கிடையாது, ஃப்ரெண்டுகளுக்காக உதவி பண்ண போயிட்டு பக்கத்தில் இருந்து பண்ணுறவங்க, அவ்வளோதான். அது மாதிரி 3 லவ் மேரேஜஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். இவ்வளோ அதை தாக்கமோ என்னவோ எனக்கு இந்த. சரி, அப்போது உங்களுடைய காதல் அப்போ என்னாச்சு? இது நீங்கள் எல்லாரும் காதலையும் சேர்த்து வச்சிங்க, உங்கள் காதல் என்னாச்சு அப்போ? நான் வந்து நம்மளை யாரும் லவ் பண்ண மாட்டாங்க, நம்ம ஒரு மாதிரி ரஃப் ஃபெல்லோ, டல்லாக இருப்போம், பொண்ணுங்கிட்ட எதுவும் பேச மாட்டோம், பேச தெரியாது. பொண்ணு பார்த்தா நம்மளுக்கு ஓகே, பொண்ணு எவ பார்ப்பா, நீ பார்த்தா தானே அவள் பார்ப்பா, பார்க்க நீ பார்க்காமல அவள் எப்படி பார்ப்பா, எந்த பொண்ணும் பார்க்க மாட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பெரிய பர்சனாலிட்டியும் கிடையாது, நம்ம வெரி நார்மல், வெரி டல் பர்சனாலிட்டி, வெரி காம் கோயிங், அவ்வளோதான். வேலைன்னு வரும்போது கொஞ்சம் அசுரத்தனமாக வேறு மாதிரி ஒரு ஃபெரோஷியஸாக இருக்கும். ஆனால் இந்த படத்துடைய மெயின் பேக் போன் இன்னொன்னா இருந்தது மணிஷர்மா அவர்களுடைய பிஜிஎம்மும் சாங்ஸும் தான். இந்த லிரிக்ஸாக இருக்கட்டும், இப்போ கூட நம்ம உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், பகவான் பேசுவதில்லை, அட பக்தியும் குறைவதும் இல்லை, காதலி பேசுவதும் இல்லை, என் காதல் குறைவதும் இல்லை. இந்த லைனில் எழுதும் போதாக இருக்கட்டும், இந்த பாடலாக உருவாகும் போது ஆல்பமாகவே மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு. எங்களை மாதிரி ஒரு 90s கிட்ஸ்க்குலாம் அதுதான் மெயினான மெயின் நாஸ்டாலஜியாவே அந்த பாடல்கள் தான். ஸோ அந்த பாடல்கள் எந்தளவு படத்துக்கு பேக் போனாக இருந்தது? மிகப்பெரிய ப்ளஸ். இப்போது ஒருத்தன் வந்து ஒரு பையன் ஒருத்தனை லவ் பண்ணுறான்றது வேறு. நார்மலாக வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான், அந்த லவ்வை தக்க வச்சுக்கிறதுக்காக அவன் போராடுவான், கடைசியில் சேர்ந்தானா சேரலையா அப்படின்றதான் அவங்கள ஸ்கிரிப்ட். இப்போ நான் யாரோ ஒருத்தனை கேட்பான், ஆனால் இவன் வேலையே என்னன்னா காதலை சேர்த்து வைக்கிறது அவன் வேலைன்னும் போது அவன் காதலை எந்த அளவுக்கு நேசிச்சா அவன் சேர்த்து வைப்பான். ஆமாம் இல்லைங்களா? அப்போ அந்த பேக்ட்ராப் நம்மளுக்கு கிடச்சிச்சு. அப்போது காதலோட எக்ஸ்ட்ரீம் என்னவோ அதை சொல்லணும் இந்த படத்தில். அப்படி உருவாக்க அந்த படத்தில் நீங்கள் இன்னொரு வரி இருக்கும் பாருங்கள், என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி, அதை வானமும் அண்ணாந்த பக்கம். வானம் எப்படி அண்ணாந்த பக்கம்? நம்ம வானத்தை பார்க்குறோம், வானமும் அண்ணாந்து பார்க்கணும், வைரம் பக்கா அந்தளவுக்கு கிடைச்சி. அது மாதிரி ஒவ்வொரு அந்த மெலடிஸ்லையும் எக்ஸ்ட்ரானரி வீடியோ. இப்போ மின்னலை பிடித்து பிடித்தனா இந்த கதையை நான் மணிஷர்மாவுக்கு சொன்னேன். மணிஷர்மாவுக்கு ஆமாம், அவர் டெபியூ தான், நான் அதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை செய்யும்போது ஒரு டைரக்டர்கிட்ட ராம்கோபாலம்னா சார்கிட்ட, அவர்கிட்ட வந்து அவர் படம் பண்ண வந்திருந்தார். அப்போ அந்த படத்துக்கு நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், சிரஞ்சீவி ஹீரோ அந்த படத்துக்கு. அந்த படம் நடக்கலை, பட் இவர் தான் மியூசிக் டைரக்டர். அப்போ எனக்கு அப்புறம் தெலுங்கு நான் ஃபாலோ பண்ணுறீங்களா, இவர் படங்கள்லாம் பார்த்துட்ருக்கேன். அவர் தெலுங்குல அப்போ பயங்கர போயிட்டுருக்காரு. நம்ம சூப்பர் குட் படமாக அவர் அங்கே பண்ணியிருக்காரு. சொல்லாமலே நினைக்கிறேன், இல்லை சொல்லாமலே. அப்போ இவங்க 2 பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, சௌத்ரி சாருக்கும் அவருக்கும். எனக்கு ஒரு படம் கொடுங்க சார் தமிழ். ஏன்னா அவர் மெட்ராஸில் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மணிஷர்மா இன் சென்னை தான். ஃபுல்லாக நல்லா நம்மளை விட மிங்கிள் ஆகிடும்.
அப்போ அவர் கதை சொன்னோன்னே ஓகே நல்ல மெலடிஸ்க்கு வாய்ப்பு இருக்குடா, ரொம்ப நன்றிடா, இவனுக்கு எல்லாம் ஒரே டப்பாங்கத்தான் சொல்லி நான் சாவடிக்கிறாங்க, ஃபஸ்ட் டைம் மெலடிஸ் பண்ண வச்சுருக்கேன், ரொம்ப நன்றிடா அப்படின்னாரு. ரொம்ப ஜாலியாக பேசுவார், ரொம்ப ஜாலியாக இருப்பார், ரொம்ப இதுவாக இருப்பார். எந்த ஈகோவும் இருக்காது டைரக்டர்ஸ்கிட்ட, புது ஆள் இதெல்லாம் இருக்காது. அப்படியே டைரக்டர்ஸோட ஒன்ஸ் படம் பண்ணிட்டா அதுக்கடுத்து நீங்கள் படம் பண்ணீங்க, நீங்கள் அவரை கூட தான் படம் பண்ணீங்க, அந்த அளவு இதாகிடும். நல்லா இதாகார், இன்வால்வ் ஆகார், ஜாலியாகவும் இருப்பார், பண்ணலாம். அப்படி அவர் அந்த எங்கள் 2 பேருடைய வேவ் வந்து கரெக்டாக கான்சிட் ஆச்சு. பேசுறது கதை ஓகே பண்ணி ஒரு 1 இயராக ஷூட்டிங் போகிறதுக்கு டேட்டு லேட் ஆகிடுச்சா. இந்த 1 இயரில் இந்த டியூன்ஸ்லாம் ரெடி பண்ணேன். இந்த பாட்டுக்கான இந்த ஆல்பம் மொத்தம் ரெடி ஆகிட்டு ஒவ்வொன்றா ரெடி ஒவ்வொரு சாங்க்கு என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடணும், ஹீரோயின் என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடணும் எல்லாமே ஆல்பம் ரெடி பண்ணி புக்கை வச்சுட்டேன். இந்த சாங்க்கு இந்த ட்ரெஸ் காஸ்டியூம் சொல்ல ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம், எல்லாமே வந்து ப்ரீ பிளான்டாக பண்ணது தான். நம்மளுக்கு அதை விட்ட வேறு வேலை இந்த அப்படி பண்ணதுனால அவரும் எனக்கு மிகப்பெரிய கோஆப்ரேஷன் பண்ணார். அதே பேர் வைரமுத்து சார் ஒவ்வொரு சாங்க்கும் நான் முன்னாடியே எவ்வரி சாங்க்கு லிரிக் இப்படி இருக்கணும், இதுக்கு சுச்சுவேஷன் இப்படி ஷூட் பண்ண போகிறேன், இந்த இடத்துல ஷூட் பண்ண போகிறேன், இப்படியெல்லாம் பண்ண போகிறேன்ட்டு ஒரு ஃபுல்லாக ஒரு பேப்பர்ஸ் ஃபுல்லாக இது பண்ணி கொடுத்துரும். டோட்டலாக இந்த கேரக்டரோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் நமக்கு தெரிஞ்சிடும். அந்த பாட்டிலேயே தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் பாட்டிலேயே உண்மையான காதலுக்கு நன்றி சொல்ல அப்படின்னு அந்த ஒரு பாடல் வரும். அதுலேயே இல்லை காதலுக்கு இவன் உயிரையும் கொடுப்பவன் வரும். ஸோ அதுலேயே தெரிஞ்சிருச்சு ஓகே அவன் என்ன வேணா பண்ணுவான் அந்த அளவுக்காக. அண்ட் இன்னொரு கேரக்டர் சும்மா ட்ராவல் ஆகிட்டே வரும், அது கடைசியில் ஒரு இம்பாக்ட் பண்ணும். போகிற வழியில் காதல்னு தலையில் அடிச்சுட்டே போகும், கடைசியில் வந்து அதுவே அவனுக்கே வந்து என்ன சொல்கிறான் அவன், என்ன நீ எதிரியாக கூட இரு, நான் அவனுக்கு நல்லா தான் பண்ணுவேன், அவனை கிண்டல் பண்ணுவான், அவன் கிண்டல் பண்ணிட்டு போவான், இவன் லவ் பண்ணதை பார்த்துட்டு கிண்டல் பண்ண அவன் கிண்டல் பண்ணணும். நீ என்னை கிண்டல் பண்ணாலும் அவமானப்படுத்தாலும் நீ உனக்கு கஷ்டம்னு வரும்போது நான் உதவி பண்ணுவேன்டா. அதான் அவன் கேரக்டரைசேஷன், கிட்டத்தட்ட என் கேரக்டரைசேஷன் அதுதான். அதான் அது ஒர்க் ஆயிடுச்சு, அது அப்படியே இருக்காச்சு. ஆனால் இப்போ ஷாஜகான் கூட இப்போயும் ரிலவெண்ட்டாக இருக்கிறதா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. யாராவது ஒருத்தங்களை இப்போ லவ் பண்ணவங்களை சேர்த்து வச்சாலும் பெரிய ஷாஜகான் விஜய் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஈவன் ரீசெண்டாக டியூடு படம் வந்திருந்த போது கூட எல்லாருமே கேட்டாங்க, என்ன ஷாஜகானில் வந்து லவ் பண்ண பொண்ணை சேர்த்து வச்சா இவனும் லவ் பண்ண பொண்ணை சேர்த்து வச்சா, அந்த லிட்ரலாக நிறைய கம்பேரிசன்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ வரைக்கும் நம்ம படம் ரிலவெண்ட்டாக இருக்குது அப்படிங்கும்போது எப்படி இருக்காது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் பண்ணாங்க, அது மாதிரி நிறைய படங்கள் வந்துச்சு. அது என்ன படம் சரி சொல்ல வேண்டாம், அதுலேயே அப்படியே காதல்களை சேர்த்து வைப்பான், கடைசி எண்டு ஷாட் கூட நான் வச்ச மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்க பெரிய ஹிட் அந்த படம். நிறைய படம் இருக்குது, தமிழ்லேயும் வந்திருக்கு, தெலுங்குலேயும் வந்திருக்கு, எல்லாம் நிறைய லாங்குவேஜஸில் வந்திருக்கு. பட் என்னென்னா அது ரிப்பீட் ஆகுது பார்த்தீங்களா, அது நம்மளுக்கு சந்தோஷம் தானே. கண்டிப்பாக சந்தோஷம்தான். இப்போது நான் பண்ண என்னுடைய இதுவாக இருக்கலாம், பட்டு காதலியை சேர்த்து வைக்கிறதுன்றது எவ்வளோ படங்கள் இருக்குது. எப்படி இருக்குது, ஒரு ஹீரோ யாராவது ஒரு கேரக்டர் சேர்த்து வைப்பார், அது தொழில் கிடையாது. இதில் விஜய் தொழிலே ஹீரோ கேரக்டர் தொழிலே அதுதான். ஹீரோ எல்லாரும் தொழிலே அதுதான். அதை நான் ஹைலைட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். காதலை ஹைலைட் பண்ணிட்டேன், அவங்க ஒவ்வொரு சேர்த்து வைக்கிறத ஹைலைட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். அவனுக்கு காதல் வந்தால் எப்படி இருக்கும், அவன் காதலி இவனை காதலிக்கிறான்னா, இவன் காதலியை இன்னொருத்தன் காதலிச்சா இவன் என்ன பண்ணுவான், ஜெனுவினாக கூட்டு கொடுத்துட்டு போயிடும். கண்டிப்பாக சார், ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதில் ரொம்ப நன்றி.